முக்கிய செய்தி. ஈரானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் விரைவில் வெளியேற டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துவிருக்கிறோம். ஈரானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் விரைவில் வெளியேற டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஈரான் செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், மேலதிக விவரம். ஈரான்ல அரசுக்கு எதிராக கடந்த சில நாட்களாக மக்கள் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் 28ஆம் தேதியிலிருந்து ஈரான் அரசுக்கு எதிராக ஜென்சி என்று அழைக்கப்படக்கூடிய இளைய தலைமுறை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. நம்ம இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்கனவே சில நாடுகளில் பார்த்துருக்கோம். இலங்கையில நடந்தது, பங்களாதேஷ்ல நடந்தது. அங்கெல்லாம் இந்த போராட்டத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அந்த அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு போராட்டமாகத்தான் ஈரான்ல நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தையும் எல்லாரும் பார்க்கிறாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வர்றதுனால உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா போராட்டக்காரர்கள் அவங்களை அடக்குறதுக்காக அரசு பாதுகாப்பு படையினரை உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ இருதரப்புக்கும் நடக்கிற மோதல் காரணமாக 2000க்கும் மேற்பட்டோர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. இது உலகம் முழுவதும் பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான்ல இப்படி நிச்சயமற்ற சூழல் நிலவுவதால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக ஈரான் வெளியேறுங்க அப்படிங்கிறத தெஹ்ரான்ல செயல்பட்டு வரக்கூடிய இந்திய தூதரகம் தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக ஈரான் போயிருந்தாலும் சரி, அல்லது தொழில் ரீதியாக போயிருந்தாலும் சரி, படிக்கிறதுக்காக போயிருந்தாலும் சரி, இல்ல சுற்றுலா பயணியாக இருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காக நீங்க ஈரானுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் போயிருக்கலாம். அவங்க எல்லாரும் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க. எந்தெந்த வழியில எல்லாம் ஈரான்ல இருந்து வெளியில போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் தங்களை பற்றிய விவரங்களை உடனடியாக இந்திய தூதரகத்துல பதிவு செய்யணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணை அழைச்சு ஈரான்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ அல்லது உதவி தேவைனாலோ கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் எந்த காரணத்துக்காகவும் நீங்க அங்கிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி போராட்டம் நடக்கிற இடத்துக்கோ பொது இடத்துக்கோ நீங்க போக வேண்டாம். அங்க போறது உங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால நீங்க வெளியில போகாதீங்க, இருக்கிற வரைக்கும் சேஃபா இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது உடனடியாக அங்கிருந்து எல்லா சான்ஸையும் பயன்படுத்தி வெளியேறிருங்க அப்படிங்கிறத தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது. இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் போராட்டம் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பாக்குறோம். ஆனா ஈரான் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய சதியால நடக்குது அப்படிங்கிறத அவங்க ஒரு வாதமாக முன்வைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த போராட்டத்தால பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதை இங்க கவனிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அதே போல இந்தியர்களை பாதுகாப்பாக அந்த நாட்டிலிருந்து இந்த தாயகத்துக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.